மோகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, முதல்ல நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. இந்த 3 நாள் அந்த ஞான சங்கமம் நிகழ்ச்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது ஐயா, சந்தேகம் இல்லை, அண்ட் இருக்கலாமான்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ நல்லவங்க இந்த பாரதியார் சொன்னீங்க, பாரதியார் வந்து இறக்கும்போது வந்து யாரும் கூட்டமே வரல, ஒரு 14 பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கமா இருக்கீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இந்த உதாரணத்துக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லாம இந்த அரசியல் அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்க பாவங்கள் மக்களுக்கான சரியான செயல் செய்யாம நிறைய இது பண்ணி அவங்க இறந்த பின்னாடி அவங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடியிருது. இது உண்மையிலேயே மனசார வந்த கூட்டம் கூடுதா இல்ல கூடுதா அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு தெரியும் ஐயா. சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆமாங்க ஐயா. ஆனா இதுல என்னன்னாங்க ஐயா, இந்த பாரதியாருக்கு கூடுன அந்த 14 பேர் இருந்தா கூட இது காலங்காலமா அந்த பாரதிய நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. அவருடைய அந்த இந்த ஒரு கூட்டம் கூடுன இது வந்து சில காலத்திலேயே அது போயிருங்க, காலம் வச்சுக்காது. எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுங்கய்யா. அந்த பாரதி இன்னும் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க. அந்த அந்த ஒரு நிலை அவருக்கு இருக்குங்கிறது உண்மைதான். நல்ல நல்ல கருத்துங்கய்யா. அதே போல இப்ப நீங்க இன்னைக்கு அரசியலுக்கு கூடுகிற கூட்டம் இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் முழுக்க 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 ஆத்மார்த்தமாக கூடிய கூட்டம் அல்ல, எதிர்பார்ப்புடன் கூடியதாக இருக்கும், அல்லது அவர்கள் அடைந்த அந்த அந்த எதிர்பார்ப்பில் அடைந்த பலன்களுக்காக கூடிய கூட்டம். இது எல்லாமே ஒரு எல்லை கட்டிய கூட்டங்க. அது அந்த உணர்வு பூர்வமான கூட்டம் அப்படின்னு இல்லை. நான் சொன்னது வந்து பழைய காலத்துல வந்து அப்படி சொல்லுவாங்க, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு அந்த கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கூட சொல்லுவாங்க, நான் சின்ன வயதுல கேள்விப்பட்டிருக்கேன், ஒருவர் இறந்து நிறைய கூட்டம் அந்த கிராமத்துல வந்துடும். அவர் அந்த பாடி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா சரியான மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சதுன்னா அவர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கிறார்ப்பா இப்படின்னு கிராமங்களில் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கூட்டம், அந்த இயற்கையினுடைய ஆசீர்வாதம் இது வந்து வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் இதை அரசியலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இதெல்லாம் இன்னைக்கு கூட இப்ப மகரிஷி ஒரு தத்துவ விளக்கம் சொல்றாரு, எவ்வளவு கூட்டம் கூடுது. அதே ஒரு கட்சி மாநாடு நடக்குது, இதெல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம், ஆனால் அது கூடிய கூட்டம். அதை வித்தியாசப்படணுங்க, வித்தியாசமா பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. உங்க 3 நாள் அனுபவம் ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாங்கய்யா. அங்க வராதவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. உங்களுடைய அனுபவங்கள் எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க, அது எப்படி இருந்ததுன்னு. ஐயா ஐயா, இப்ப உண்மையிலே ஆனந்த அனுபவங்க ஐயா. அது விற்று இந்த சொல்லுவாங்க ஐயா, விடுவதை விட்டு விட்டால் பெறுவதை அன்றே பெற்றுள்ளாங்க. நாங்க அந்த 3 நாள் வந்து கொஞ்சம் தான் விட்டுட்டு வந்தோம். ஆனா பெற்றதுக்கு அளவே இல்லைங்க ஐயா, அந்த அளவு நாங்க பெற்றுட்டோம். இப்ப இந்த இதுல அங்க இருந்த அனுபவங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அங்க இருந்த அனுபவம், அந்த சூழ்நிலை, அது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து விவரிக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்ததுயா. ரொம்ப ஆனந்தமா இருந்ததுயா. இந்த இறைவன்கிட்ட போயிட்டு நீங்க எதுவும் கேட்காதீங்க, உங்களுக்கு கேட்க தெரியாது, சும்மா நில்லுங்க, உங்களுக்கு வேண்டியதை வந்து இறைவனுக்கு கொடுக்க தெரியும், அவர் கொடுத்தா நீங்க வாங்க முடியாது, நீங்க ஒரு சின்னதுதான் கேட்பீங்க உங்க அறியாமையில, அவர் வந்து அள்ளி கொடுத்துருவாருன்னு சொன்னாங்கய்யா. அந்த மாதிரி நாங்க வந்து உங்க முன்னாடி வந்து நின்னோம்யா. நீங்க கொட்டிக்கிட்டே இருந்தீங்க, எங்களால வந்து பிடிக்க முடியலையா, அவ்வளவு கொடுத்துட்டீங்கய்யா. ஆனா அதுல எங்களுக்கு என்னென்ன வேண்டியது சிலர் 1-2 நாங்க வந்து எடுத்துட்டு கெட்டியா புடிச்சிட்டு வந்திருக்கோம்யா. அதை நாங்க வாழ்க்கையில வந்து அதை இது பண்ணாலே எங்களுக்கு நிறைய ஆனந்தம். இன்னொன்னு, நம்ம அதற்காக ஏற்பாடு செய்த இடம், அந்த சூழ்நிலை, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப அருமையா. அதான் அந்த இதுலயே நான் ரொம்ப பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்யா. அவ்வளவு ஒரு விதமான சூழ்நிலை. அந்த சமையல் அவங்க நீங்க பார்த்து பார்த்து செஞ்சு அந்த இதுவா இருக்கட்டும், அந்த ரூமோட இதுவா இருக்கட்டும், அங்க வந்து சூழ்நிலை எல்லாமே ஒரு அற்புதமான நிலைங்கய்யா. அது எந்த இதுலயுமே நம்ம வந்து எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லவே முடியலைங்க. அப்படி ஒரு இதே கொடுத்தீங்க. அந்த ஒரு ஆசிரமத்துல இருந்த ஒரு அனுபவம் இருந்ததா? அதே ஒரு ஆசிரம நிலையதான் அங்க வந்தாங்க உணர்ந்தோம். அந்த 3 நாள் முடிஞ்சதே எங்களுக்கு ரொம்ப ஐயோ முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு இதுதான் மனதோட தான் நாங்க வந்தோம்யா. நீங்க இன்னமும் எங்களுக்கு சீக்கிரமா எங்களுக்கு நீங்க வந்து அந்த நிலையை ஏற்படுத்தணும்னு வேண்டிக்கிறேங்க. அந்த அனுபவரையில ஒரு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி வந்து எங்களுக்கு உண்டு ஐயா வந்து, நாங்க ஒரு அழுக்கு துணியா வந்தோம்,
எங்களை வந்து ம். துவைச்சு நல்லா அயன் பண்ணி வெளுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான் ஐயா. ஆனா வெளுத்து சரி. அனுப்பியிருக்கீங்க. ஆனா நாங்க வெளிய ம். வந்துட்டோம். திருப்பி அழுக்கு வரும். அது அயன் பண்ணணும். அந்த எப்படி அழுக்க நீங்க துவைக்கணும், எப்படி அயன் பண்ணி நீங்க போட்டுக்கணுங்கிற அந்த வழியையும் நீங்க சொல்லிட்டு குடுத்துருக்கீங்கய்யா. அதனால அந்த அழுக்கு சரி. சேர்ந்தா கூட நாங்க சரிங்க, சரிங்க. துவைச்சு வாழ்க வெண்மையாவே வளமுடன். போட்டுக்கோங்க. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். நன்றி. ரொம்ப வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்க ஐயா. உங்களுடைய அனுபவரை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இது கேள்வி மாதிரி இல்லைங்க ஐயா. நீங்க சொன்னது ம். ஆம், ம், அது கரெக்டா தான் வருது ஐயா. நீங்க யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து இப்போ நீங்க அன்னைக்கு ம். கூட நேத்து கூட சொன்னீங்க அங்க நம்ம ஆனந்த ம். யோகம் சங்கமத்துல செடி மரங்க கிட்ட எல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ம். பேசும்போது அது நல்லா இருக்கு ஐயா. இப்ப வந்து போன வாட்டி வரும்போதுல இருந்து தான் எனக்கு வேப்ப மரம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ ம். அந்த ம். அந்த வேப்ப மரம் அங்கதான் ஃப்ரெண்ட் ஆச்சு. அது அங்க அவ்வளோ அழகா வளர்ந்துட்டு இருந்தது. ம். அது பேசும்போது அது அஹ், மரம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது ஐயா. அதுக்கப்புறம் வந்து ம். இந்த பக்கம் ம். நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அந்த பக்கம் நடந்து போறோம்னு தெரியல. அப்ப போனா ம். அங்க ஒரு வேப்பன் செடி சின்னதா வளர்ந்து வந்துட்டே இருக்கு. ஓ! அது கூப்பிடுது. அது கூப்பிடுது ஐயா. ம். அதுக்கப்புறம் ம். இப்போ நீங்க நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, அது உண்மைதான். இப்ப வந்து ம். அது ம். உடல் நலத்துக்கு நல்லதுதான் செய்யும் இந்த இயற்கை ரசிக்கும் பொழுது அப்படின்னு. ம். ம். அது வந்து இப்போ ஆஹ் அந்த செடிகிட்ட பேசும்போது அது நம்மளுக்கு சொல்யூஷனும் கொடுக்குது ஐயா. ம். அப்ப அது வந்து நம்ம உடல் நலத்துக்கு அது நல்லதுதான் பண்ணுது. பண்ணது. ஆமா, ஆமா. ஆமாங்க அதான் ஐயா. இப்போ அதுவும் வந்து அதுவும் ரசித்தல் தானே. கண்டிப்பா ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அப்படியே யோசிச்சுட்டே வந்தா, அந்த 3 ம். நாள் நடந்தது, ம். அதையும் அப்படியே வச்சு நீங்க சொன்னது வச்சு யோசிச்சு பேசும்போது, அது கரெக்ட்டா உணர ம். முடியுது. ரைட்டுங்க, இப்படி ரைட்டுங்க. இப்படி ஒரு நன்மை நம்மளுக்கும் இருக்கு. அ ம். இறைவன் எல்லாமே இறைவன் தான் இல்லாம, ம். நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்குது. அதுல ஒரு புண்ணியம் வருது. ம். ஒரு பாவம் போகுது. ம். அதாவது உடல் நலம் ஒரு பெறுது அப்படிங்கிறது சரி. வருது. அது ஏன் அப்படின்னா, இப்ப பொதுவா எனக்கு வந்து இந்த கருவேப்பிலைன்னா ரொம்ப பிடிக்கும் ஐயா. ம். அப்போ அப்படியே செடி, மரம் கிட்ட பேசிட்டே போம்போது, அப்படி அது இந்த பக்கம் வான்னு சொல்லும் மாதிரியே இருக்கு. சரின்னு அப்படியே நடந்து போனா, அங்க ம். கருவேப்பிலை செடி இருக்கு. அது எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்ப ம். அன்னைக்கு அன்னைக்கு காலையில நான் டீ, காஃபி பொதுவா எனக்கு பழக்கம் இல்ல. அதனால இந்த ம். பக்கம் வந்ததால, அந்த வேப்பம் கொழுந்து சாப்பிட்டேன். கருவேப்பிலை கொழுந்து எல்லாம் சாப்பிட்டேன். அப்போ தெரியுது. இது நம்ம உடலுக்கு ம். தேவை போல இருக்கு. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு, 3 ம். நாளா நடந்தத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது, இதுல ம். நம்மளுக்கு ஒரு நன்மை வருது. இதுல ஒரு உடல் நன்மை வருது அப்படின்னு ஒரு ம். தீர்மானத்துக்கு வர முடியுது ஐயா. அதே மாதிரி வந்து இந்த ஈகை நீங்க சொல்லும்போது வந்து அது கருணையில வருது. ம். அது வந்து இறைவனோடது அப்படின்னு சொல்றீங்க ம். பாருங்க ஐயா. அதுக்கு ஆமா. ஒரு ஆமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் ஸ்ட்ராங்கா ஒண்ணு இருக்கு. அதுவும் நீங்க சொன்னதுதான் ஐயா. இப்ப ம். வந்து பாருங்க, ஈகை வந்து ம். இறைவனுடையது. ம். அது என்னதுன்னு நீ வந்து நினைச்சன்னா அது பற்று. ம். சரிங்களா ஐயா? ம். அது வந்து ம். ம். இறைவனுடையது. அது ம். நம்ம ஒரு கருவியா மட்டும் இருந்தே பண்ணிட்டே வரோம். ம். அவ்வளவுதான் ம். நினைக்கணும். ம். அதுக்கு நீங்களே இல்லம்மா ஒரு அது ஏன்னா எக்ஸாம்பிள் அது ஆ. ஏன்னா ஈகைங்கிறது நாம எது கொடுத்தாலும் அது ம். இறைவனுடையதை எடுத்துத்தான் கொடுக்கிறோம். இயற்கையில் அது இருக்கிறதை எடுத்துத்தான் கொடுக்கிறோம். ஆமாங்க ஐயா. அதுதான் அப்ப அது அதுதான். இறைவனுடையதானே. மகிழ்ச்சி கேட்பாரு, நான் உனக்கு ம். 100 தேங்காய் உடைக்கிறேன்னு இறைவன்கிட்ட போய் சொல்றான். இறைவன் ம். கேட்கிறான், ஏடா அந்த தென்னந்தோப்பே என்னது, அதுல 100 தேங்காய் எடுத்துக்கொண்டு வந்து எனக்கே உடைக்கிறியா அப்படின்னு கேட்பான்னு சொல்லுவாரு. ஆமாங்க ஐயா. ஆமாங்க அப்ப ஐயா. நம்ம ஈகை கொடுக்கக்கூடிய எது கொடுத்தாலும் அது ம். இறைவனுடையது. அப்ப வந்து ஈகை வந்து அந்த தன்மை இறைவனுடையதுன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆமாங்க ஐயா. ம்.
அதுக்கும் நீங்க தான் அதுக்கும் புரியுற மாதிரி நீங்க தான் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கீங்க ஐயா. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. இப்ப வந்து கர்ணன் வந்துட்டு அவரால முக்தி எடுக்கணும்னா அவரால எடுக்கவே முடியாது. அப்போ கிருஷ்ணர் வந்து உன் புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடுத்துடு அப்படின்னு அவர் வாங்கிப்பாரு அப்படின்னு வரும். அப்போ வந்து உங்ககிட்ட இருந்து அந்த தெளிவு வராத போது வந்து ஏதோ புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காங்க அது குடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் உங்களோட இதெல்லாம் கேட்ட அப்புறம் அந்த தெளிவு வந்தது. அப்போ வந்து நீங்க சொன்னீங்க அவர் வந்து அந்த புண்ணியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு பாரு, அதுதான் அவருக்கு வந்து முக்திக்கு போறதுக்கு தடங்கலா இருக்கு. அப்ப வந்து கிருஷ்ணர் அதை வாங்கிக்கும் போது அப்பருக்கு வந்து அவரு ஞாபகம் வரும். ஓகே அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு அது ஞாபகம் வர்றதால அவரு முக்திக்கு போயிடலாம். அப்ப வந்து நீங்க சொன்னது இந்த ஈகை அப்படிங்கறது எல்லாம் வந்து இறைவனுடையதுதான். அதுல நாம பேர் எடுக்கணும் அப்படின்னா அது தப்பு, அது பற்றா மாறிடும், அது கஷ்டம். இந்த உதாரணத்தை சொல்லும் போது எனக்கு இப்ப ஒண்ணு தோணுது. கிருஷ்ணன் போய் அவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஈகை செய்யணும், நான் இப்ப எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கர்ணன் வந்து நான் கொடுக்கிறேன்னு நினைச்சிட்டானோ, அதனாலதான் கிருஷ்ணன் வந்து அது எனக்கு தெரியாது. கர்ணர் அப்படி நினைச்சிருப்பாரா எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்லும் போது அவருக்கு ஏன் அந்த தடங்கலா இருக்கு அப்படின்னா கொடுக்கணும் ஆசையா கூட இருந்திருக்கலாம், தெரியாது. அது பற்றாக ஆசையா அது அந்த ஞானம் எனக்கெல்லாம் கிடையாது ஐயா. ஆனா நீங்க அப்படி இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணன் வந்து அதை ஏன்டா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். கரெக்ட் தான் ஐயா. கிருஷ்ணர் வந்து நம்ம வந்து இறைவனா தானே பாக்குறோம். ஆமா 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 ஆமா. அத அவர் வாங்கிக்கிட்டாரு. அப்போ அவருக்கு அந்த பற்றோ அந்த மமதையோ ஏதோ ஒண்ணு அது போயிடுது. அப்போ முக்தி வந்துடுது, ஞானம் முக்தி கிடைச்சிருது. ரொம்ப நன்றி. ஆழமா சிந்திக்க சிந்திக்க நமக்கு தெளிவு கிடைக்குதுங்கம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கமலவாணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நம்ம நீங்க வந்து இந்த ரசித்தல் பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம். அகத்தாய்வு கிளாஸ் எடுக்கும் போது நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஏன் இந்த கடவுளுக்கு சும்மாவே இருக்க முடியாதா? இத்தனையும் பண்ணி நம்மளை எல்லாம் படைச்சு இப்படி எல்லாம் இதெல்லாம் ஏன் பண்ணணும்? சும்மா இருக்க வேண்டியதானே சிவனேன்னு நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அப்போ நீங்க சொன்னீங்க, இறைநிலை வந்து தன்னைத்தானே ரசிப்பதற்காகத்தான் இவ்வளவுமாக பரிணமித்து வந்திருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இறைநிலையே தன்னைத்தானே ரசிப்பதற்காக இப்படி பரிணமித்து வந்துருச்சு. அப்போ அதுக்கு என்ன விளைவு வரும்? அதுக்கு என்னங்க விளைவு வரும்? அதனுடைய அது என்ன விளைவு நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ அதுக்கு என்ன விளைவு? அதுக்கு என்ன விளைவுன்னு கேக்குறீங்க? அப்ப இந்த ரசித்தலுக்கு விளைவு இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா, இறைநிலை வந்து அது தன்னைத்தானே ரசிப்பதற்காக தான் இந்த பரிணாமத்தை வந்துருச்சு. சரி, அது தன்னைத்தானே ரசிப்பது என்பது இயற்கை எதை ரசிக்கிறது என்று சொன்னால் தன் திறனை ரசிக்கிறது. அதுதான் இயற்கை. அப்ப அது மகரிஷி தத்துவத்துப்படி பார்த்தோம்னா அது அழுத்தம் என்பதை ரசிக்கிறது, ஒலி ஒளி சுவை மனம் இந்த 5 தன்மையையும் ரசிக்கிறது. அப்ப நம்ம மனம் ரசித்தாலும் மனதின் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவாகிய தெய்வம் தான் ரசிக்கிறது. அப்ப அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதை ரசிக்கக்கூடியது அந்த இறைவன். இப்ப 6வது அறிவு மனிதனாக வந்த பிறகு இங்கு தன்னையே உணரணுங்கிறது தான் இங்க நோக்கம். இறைவன் தன்னையே உணரணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நோக்கம். யார் உணர்றது? இறைவனையே யார் உணர்? இறைவனின் தன்மைகளை இறைவனே உணர்கிறான். இறைவனின் தன்மைகளை எல்லாம் இறைவனே உணர்ந்து கொண்டான். அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை அறிவாகிய தெய்வமே உணர்ந்து கொண்டது. இப்ப அறிவாகிய தெய்வத்தையே உணர வேண்டும். அப்ப இறைவன் 6வது அறிவை கொடுத்து இறைவன் அமைதியாக இயற்கையாக அமர்ந்து கொண்டான்.
இங்க நாம என்ன பண்றோம்? இப்ப 6வது அறிவை கொண்டு ரசிக்கிறோம் இயற்கையை. நாம் இறைவனை ரசிக்கிறோம். அப்புறம் சரி. இறைவனுடைய தன்மையை ரசிக்கிறோம். இறைவனுடைய உணர்வுகளை உணர்கிறோம். அப்புறம் ம். இறைவனாகவே மாறுகிறோம். அப்ப அந்த முத்தி என்ற நிலைக்கு போவதற்கு இந்த ம். ரசித்தல் என்பது ஒரு முதல் படி. ம். அந்த ரசித்தலினால் வரக்கூடிய மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி, அப்புறம் அப்படியே போகும்போது அந்த இறைவனோடு இணைந்து ரசிக்கும் போது அது ஆனந்தம். அப்புறம் இறைவனாகவே மாறுவது. அப்ப நம்ம இந்த புலன் வழியாக பொருளிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த ரசித்தலில் தொடங்கி அந்த ஆனந்தம் என்ற நிலைக்கு போற பாதை தான் அது. அப்ப இந்த இடத்துல மனுஷனா வரும்போது ரசித்தல் என்பது, இப்போ இயற்கையை ரசிக்கும் போது அது இறைவனை ரசிக்கிறதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா. இயற்கையும் இறையும் ஒண்ணும் அப்படிதானே நம்ம ஆமா. அந்த ஆமா. அந்த இடத்துல மனிதனுக்கு மட்டும்தான் இயற்கையாக இறைவனை ரசிக்கக்கூடிய ஒரு 6வது அறிவு நமக்கு இருக்கு. ம். ஆனா அது வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் அது வந்து அழுத்தம், ஒளி, சுவை, மனதை அது அறிந்து ரசித்து அது அறிவு ரசிக்கக்கூடியது. இங்கு அந்த மனிதன் நிலையில வரும்போது அவன் இறைவன் நிலையிலிருந்து ரசிக்கக்கூடிய ஒரு பவர் நமக்கு இருக்கு. உண்மையிலேயே மனிதன் ரொம்ப உயர்ந்தவன். நமக்கு அந்த பவர் இறைவன் கொடுத்துருக்கிறான். நாம அதை சரி. உணராம நம்ம பொருள் நிலையில போயிட்டோம். சரிங்க ஐயா. அப்ப அப்போ இது அதனால அதுல இருந்து வெளியே வந்து இப்ப நம்ம ரசித்தல் என்பதும் இயற்கையை ரசித்தல் என்று சொல்லுகிறோம். அது இறைவனை ரசித்தல் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி. அப்போ அதனுடைய விளைவு வந்து ஆனந்தம் தான். ஆமா. ஆனந்தம். இப்ப மனதின் தேவை ரசித்தல்னு சொல்லிட்டோம். அடுத்து உயிரின் ம். தேவை சொல்லும்போது அங்க ம். ஆனந்தம். ஆனந்தம். ஆனந்தம்னு போகும்போது இப்ப நித்தியானந்த தவத்துல ஆன்மா ம். அந்தம் என்ற நிலையில் இணையும் போது இப்ப நம்ம இணையும் போது இப்ப மலையை ஆமா. பார்க்கிறோம், மலரை பார்க்கிறோம், ரசிக்கிறோம். இதெல்லாம் வந்து சக்திகள நிலையில இருக்கக்கூடிய ரசித்தல், மனதின் ரசித்தல். ம். உயிர் தேவைன்னு போகும்போது அங்க இறைவனோடு இணையும் போது ஆனந்தம். இந்த சரி. இந்த ரசித்தல்ல இருக்கிறது மகிழ்ச்சி தான். அங்க சரி. போகும்போது ஆனந்தம் என்று சொல்றோம். அப்ப அங்கே இந்த போகும்போது ஆனந்தம். ரசித்தலில் இந்த ரசித்தலில் வரக்கூடிய அந்த பதிவு ம். நமக்கு ஏற்கனவே நம்ம எல்லை கட்டிய நிலையில நம்மள உடம்ப கெடுத்து வச்சிருக்கோமே, அதை ம். சரி பண்ணும். அப்ப ரசித்தல்ல இருக்கும்போது நமக்கு நோய் குணமாகும். ம். அப்படிங்கிற சிந்தனை தான் இன்னைக்கு நம்ம புதுசா செஞ்சிருக்கோம். சரி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. இல்லைங்க அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லைங்க. சரி. அப்ப வந்து இது வந்து இந்த நிலையில் இருக்க எல்லை கட்டி இருக்கிற வரைக்கும் அது வந்து மகிழ்ச்சி. அந்த ம். இறை நிலையோடு நம்ம அந்த எல்லைக்கு அங்க போகும்போது நமக்கு அங்க அதுதான் போது ஆனந்தம். ஆனந்தம். இதெல்லாம் நாம வந்து சிந்தனை செய்து புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் மகிழ்ச்சிகிட்ட போய் சாமி இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்கறதுக்கு சாமி இல்லை. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய லாஜிக் படி அது சரியா வரல. இப்ப நான் இப்ப இன்னைக்கு ஒரு இது தோணுது. அதை நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு நான் என்னைய வந்து ஓரளவுக்கு சரி கண்டோம். சரியாத்தான் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதிப்படுத்திக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்புறம் அந்த அவரு சொன்னார் இல்லைங்க அனுபவம் நிறைய பேர்த்த அது அனுபவம் இன்னும் நான் கேட்கவே இல்லை. இங்க யாருமே அனுபவமே சொல்லல. ஒருத்தர் மட்டும் தான் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப நம்ம அப்படி யாரையும் சொல்லல. நம்ம அது ஏதோ சொல்ல பப்ளிசிட்டி பண்ற மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லல அதை. இருக்கட்டுங்க. இந்த மாதிரி வராதவங்களுக்கு கொஞ்சம் அது கேட்கறதுக்கு ஒரு மலை சரி சரி சரி. நல்ல அனுபவம் இருந்தது. இருக்கும். அதாவது அப்புறம் இப்போ நீங்க வந்து இந்த பாரதியார் அதாவது இந்த 3 நாள்ல அனுபவ உரை சொல்லும்போது நிறைய அனுபவ உரை இந்த மாதிரி கேட்டிருக்கோம். இந்த பயிற்சியில அனுபவ உரை பெரும்பாலும் எப்படி இருந்தது என்று சொன்னால், இனிமேல் நாங்கள் பொருள் நிலையில நாங்க தேடுதலை நிறுத்துவோங்கிற ஒரு அனுபவமும், இருக்கிறது நாங்க விடுவோங்கிற அனுபவமும் நிறைய ஆழமா அழுத்தமா சொன்னாங்க. திருப்தியா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க கேட்டதற்கு என்னங்க அந்த அனுபவம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண, வேற எதுவுமே பண்ணல. அதை மட்டும் நான் கம்பைல் பண்ணி போடுறேம்மா. நீங்க ஆர்வமா கேட்கறதுக்கு வேண்டி நீங்க எங்க தமிழகத்தின் மூத்த வழிகாட்டி நீங்க. அதனால உங்களை இங்க நீங்க வராதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால
நான் கண்டிப்பா உங்களுக்காக வேண்டி அதை எடிட் பண்ணி போடுறேம்மா. கொஞ்சம் சரி டைம் வாழ்க சரி எடுக்கும். வளமுடன். 2-3 டேஸ்ல சரிங்க போடுறேன். வாழ்க சரிங்க வளமுடன். நன்றி நன்றி வாய்ப்பு நன்றி. கொடுங்க. அப்புறம் இன்னும் நீங்க வந்து இப்ப வந்து நம்ம ம் பாரதியார் இறந்தப்போ 11 பேர் தான் வந்தாங்க. ம் அரசியல்வாதி அவங்களுக்கு ம் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க அப்படி சொன்னாங்க இல்லையா? அதுக்கு ம் கூட ம் நம்ம நாட்டு ம் வழக்குல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ம் ம் ராஜா வீட்டு நாய் ம் இறந்துச்சுன்னா கூட்டம், ம் அவ்வளவு ஆ கூட்டம், அது ஊரே ஆ கொள்ளலையா, ஆ பக்கத்து நாட்டுல இருந்தெல்லாம் வந்துட்டாங்களாம். சரி. ராஜா ஆ, வீட்டு நாய் இறந்ததுக்கு, சரி. ராஜா இறந்ததுக்கு கூட்டமே இல்லையா? ஆ, ஏன்னா எப்படி? ராஜாவுக்காக ஆ, நாய் செத்ததுக்கு வந்திருக்காங்க. சரி. ஆ, சரி. புரியுதாங்கய்யா? ஓ, ராஜா இருக்கிறதுனால வந்துட்டாங்க. அதாவது ராஜா இருக்கிற போது ராஜா நாய் ஆமா செத்து போச்சு. ராஜாவுக்காக, ராஜா வந்து இங்க இருந்து ஆமாமா. ஜெயிக்குமாறு. ஆமா அதுக்கு அதுக்கு வராம விட்டுட்டா, இல்ல அதுக்கு அவ்வளவுதான் வராம விட்டு ராஜா கிட்ட ஆஹ் ராஜா கிட்ட இருந்து கிட்ட வரக்கூடிய நமக்கு பலன்கள் வராம போயிடும். போயிடும். எதிர்பார்ப்பு அது நிறைய அந்த எதிர்பார்ப்பு ஆ, அவங்க எல்லாம் வச்சு அந்த அது ராஜாவுக்கு நாய்க்கு அவங்களுக்கு கூட்டம். ம் ஆ, ராஜா செத்ததுக்கு ராஜா ஒண்ணும் நடக்க போறது இல்லை, ஒண்ணும் நமக்கு கிடைக்காது, கிடக்குற அவன் செத்தா கிடைக்காது. செத்துட்டு போனால போயிட்டாங்களாம். ம் அது அது சொல்லுவாங்க, நாட்டு வழக்குல சொல்லுவாங்க. அது அவங்க சொல்ல ம் சும்மா அது இதுக்காக அதேதான் இந்த சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு அரசியல்ல அரசியல்வாதிக்கும் அதேதான் அதேதான் அதேதான். அதேதான் ம் நடக்குது. சரி ரைட். வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பழனி பார்வதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அங்க வந்த அனுபவத்துல ம் எல்லா உயிரும் இறைவனாகவே காட்சி தந்தது. அதே சமயத்துல உங்களுடைய உபதேசம் வந்து சாமிஜியே மகரிஷியே இருந்து சொன்ன மாதிரி ஒரு நல்ல அருள் கிடைத்தது. என்னன்னா 3 நாள் என்னால அங்க இருக்க முடியாம ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டேன். அந்த ஒரு நாள்லயும் தெளிவான ஒரு மகிழ்ந்த நிலை எனக்கு கிடைத்ததுங்கய்யா. உண்ணும் உணவாகட்டும், எண்ணும் எண்ணமும் ஆகட்டும், ரெண்டுமே எனக்கு புது அனுபவமாக இருந்தது. மகரிஷியே இருந்து பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஆற்றல் எனக்கு கிடைத்தது. அதுல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, கேட்கலாமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அந்த நீங்க சோமையாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, துரிய தவம் கொடுக்கறது இல்ல, துரியத்தோட நிப்பாட்டிடுவோம், துரியாதீதம் கொடுக்கறது இல்லன்னு சொன்னீங்க. ஆனா மகரிஷி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலங்கம்மா, கொடுக்கறது இல்லைன்னு இல்லை. இப்போதைக்கு அது நம்ம அந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. துரியாதீதம் இல்லைன்னு சொல்லல. அது துரியாதீதத்துக்கு இன்னும் நமக்கு தகுதி வரலை, நம்ம இன்னும் கொஞ்சம் தகுதி பெறவில்லைன்னு எங்களுக்கு தோணுனதுனால கொஞ்சம் மெதுவா போவோம் அப்படின்னு வச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே. ஆனா மகரிஷி இருக்கும்போது அப்படி சொல்லலையே ஐயா, அப்படி சொன்னீங்களேன்னு ஒரு இல்ல இல்ல, அது துரியாதீதத்தை நாங்க அப்படி 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 இல்லைன்னு சொல்லல. முதல்ல துரிய நிலை அளவுக்கு நம்ம திருந்திட்டோமா அப்படின்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், முதல்ல துரியத்துல எவ்வளவு திருந்தணுமோ அதுக்கு முதல்ல 3 நாள் பயிற்சி நடத்து, அப்புறம் துரியாதீதம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக நாம நிறுத்தி இருக்கோங்கம்மா. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அருமையாக இருந்தது. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, வகுப்புல வந்து வெள்ளிக்கிழமை நீங்க நடத்துறப்பவே வந்து எனக்கு வந்து மகரிஷி அவங்க பார்த்தது இல்லை, நேர்ல பார்த்தது இல்லை. ஆனா நீங்க பேசுறத கேட்கும் போது, உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு தான் வந்து ஒரு ஏற்படுதுங்க ஐயா, ஏற்பட்டுச்சு. இயற்கை ரசித்துல எண்ணங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தவங்க செய்யற செயலை வச்சு அவங்களுக்குள்ள அந்த அந்த செயலை வச்சு நல்ல செய்யறவங்க இவங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் இருக்காத செயல் வெளிப்படுத்துது. இப்போ இப்போ காலையில அப்படி இது மனுஷங்கள்ட்ட பார்க்க முடியுதுங்க. இப்போ இப்போ தாவரங்கள் எல்லாமே பார்க்கும்போது, மரங்களை பார்க்கும்போது அது அன்பா இருக்கிற உணர்வு வந்து ஏற்படுது. காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த நெல்லி மரங்க ஐயா, இப்போ காத்து நிறைய வீசுச்சு.
ம் நெல்லிக்காய் எதுவுமே விழல அப்போ. ம் அப்போ ம் நெல்லிக்காய் எப்படி பறிக்கிறதுன்னு வந்து அதுகிட்ட ஒரு 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 அன்பா பேசும்போது அது இருக்கும்போது வந்து ம் லேசா காத்து வீசி இலை மட்டும் அசைஞ்சு நெல்லிக்காய் தானே ம் விழுதுங்க ஐயா. ஓ சரி. ம் அப்படியே எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அப்படியே ஓ ஒரு அந்த மாதிரி. நெல்லிக்காயை தான் நீங்க அங்க ரூமுக்கு கொண்டு வந்தீங்களா? இல்லைங்கய்யா, அது பெருசுதுங்கய்யா. நான் அதுக்கு அடுத்த நாள் சரி. காலையில சாப்பிட்டதுங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். ம் அதான் அனுபவம். அதான் அந்த ரசித்தலில் வரக்கூடிய அனுபவங்கள் வேறுபாடான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நாம இப்பதான் ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்திருக்கிறோம். இந்த அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள். இன்னும் கொஞ்சம் அது நல்ல ஆழமாக செல்லட்டும். வாழ்க வளமுடன். இப்போ மனுஷங்களோட செயல் வந்து அந்த குணங்களை வெளிப்படுத்துச்சு இல்லைங்கய்யா. அப்போ அந்த மாதிரி ம் இந்த தாவரத்தோட செயல் வந்து அப்போ ஆ இவங்களும் இதுக்குள்ளேயே அன்பும் என்ற கருணையும் ஆ என்ற அதாவது தாவரத்துக்குள்ளேயும் அறிவு இருக்கு இல்லையா? அறிவாகிய தெய்வம் ஓகேங்கய்யா. இருக்கு இல்லையா? அதுதான் வெளிப்படுத்துது. தாவரம் வெளிப்படுத்தல. தாவரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் தான் வெளிப்படுத்துது. அப்படி பார்க்கலாம். வாழ்க புரியுதுங்க ஐயா. வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி உணர்வா நல்லா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷி பாபா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க மைக் வளமுடன் ஐயா. வாழ்க ஆன் வளமுடன். ஆயிடுச்சுங்கண்ணா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. எல்லாருடைய அனுபவங்களையும் சொல்லும் பொழுது நம்ம கலந்துக்காம போயிட்டோமேங்கிற ஏக்கம் இருக்குங்க. ஆனா சூழ்நிலை காரணமா தான் வர முடியாத ஒரு நிலை. நிச்சயமா அடுத்த வகுப்புல நான் கலந்துக்கிறதுக்கான முழு முயற்சி எடுக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் சொல்லும்பொழுது நீங்க அங்க நிகழ்ந்ததுல மனமாற்றம் எவ்வளவு பேருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொன்னது எல்லாமே ம் ரொம்ப நல்லா. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா துரிய நிலை வரைக்கும் நம்ம மாற்றம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த நிலை துரியாதீதம்னு சொல்லியிருக்கீங்க. ம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இது ஞான இப்ப ஆசிரியர் தான் து- அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ண முடியுங்க ஐயா. அதை நீங்க துரிய சிறப்பா நிலை சொன்னீங்க. வரை துரிய நிலை வரை மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துரியாதத்துக்கு அவங்களா போயிடுவாங்க. கரெக்டுங்க ஐயா. நிஜம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். ஐயா. மிக ம். சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அந்த ரசித்தல் பத்தி சொல்லியிருந்தீங்க. ம் ரசித்தல் வந்து இயற்கையை ரசிக்கிறோம். இயற்கையை ரசிச்சா ஒரு மன நிம்மதி ம் ஆனந்தம் கிடைக்குதுன்றீங்க. ம் ம் இப்போ ஒரு ம் மனிதர் இருக்காரு. அவர் வந்து ஆமா. ஒரு ம் நன்றி, அதாவது எப்படின்னா அன்பு, கருணை, ம் அப்புறம் சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றாப்ல. ம் எல்லாரையும் ஒரு பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறாப்ல. ம் சரி. அந்த அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிற மனிதரை நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவரை ரசிக்கிறதுக்கும் இயற்கையை ம் ரசிக்கிறதுக்கும் வேறுபாடு ஏதா ம் இருக்குங்களா? ஐயா எது மனிதர்களையும் ரசிக்கலாம். ஒன்றும் தவறு அது இல்லை. அந்த அது அது அந்த ஆ வேறுபாடு ஏதா இருக்குங்களா அந்த ரசிக்கிறதுக்கு? ஆ இதுல இதுல நீங்க வந்து அந்த அந்த தன்மையை ரசிக்கிறீங்க நீங்க. ஆமா 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 ஐயா. ரைட்டுங்களா? இந்த மனிதர்கள் ஆமா போது அந்த தன்மையை ரசிக்கிறீங்க. அந்த தன்மையை ரசிக்கிறாங்க. ஆமா. அதே இது மனிதர்களை அல்லாததுல பார்க்கும்போது பார்த்தோம்னா எல்லாமே நல்ல தன்மையா இருக்கு. இங்க மனிதர்களிடம் வரும்போது இந்த தன்மையை பார்த்தா ரசிக்க முடியுது. இன்னொருத்தரை பார்த்தா வெறுக்க வேண்டியதா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நல்ல நிலையில் இருப்பவர்களை ரசிக்கிறோம் அல்லவா? அது அதோட அந்த மற்ற நிலையில இருக்கிறத வெறுக்காமல் இருந்தாலே போதும். அங்க நீங்க ரசிக்க முடியாது. ஆனால் வெறுக்காமல் இருந்தாலே போதும். அவ்வளவுதான். வெறுக்காமல் இருந்தா போதும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதனால மனிதர்களிடமும் ரசிக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சாதாரணமா குழந்தைய ரசிக்கிறோம் இல்லையா? அதே குழந்தை பெரியவன் ஆன உடனே திட்டுறோம். ஏன்னா அந்த குழந்தை பிளைண்டா இருக்கு. பிளைண்டா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தைக்கு. அந்த நல்லது அந்த அது சூதுவாது அறியாத குழந்தைன்னு சொல்லிடுறோம். ஆமா ஐயா. அந்த நடுநிலையில இருக்கும்போது அதை ரசிக்க முடியுது. அதே கொஞ்சம் பெரிய ஆன உடனே
கொஞ்ச நேரம் சில நேரம் ரசிக்கிறோம், சில நேரம் ரசிக்க முடியல, வெறுக்கிறோம். ரசிக்க முடியும், வெறுக்கிறோம். ஆனா அந்த அந்த வெறுக்கிறது மட்டும் விட்டுட்டு அந்த ரசித்தல்ங்கிறது கரெக்டு, வெறுத்தல்ங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா நல்லது. அந்த வெறுத்தலுக்கு பதில் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கிட்டா நல்லா இருக்குங்களா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஒரு வாழ்த்து கொடுத்துட்டு விட்டுறலாம். ஒரு வாழ்த்து கொடுத்துட்டு விட்டுறலாம். நமக்குள்ளே அவங்கள மன்னிச்சுக்கலாம். ஆமா, அதாவது அவர்களையும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானிகளால முடியும். அவர்களையும் ரசிப்பாங்க அவங்க. அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை, ரொம்ப உயர்ந்த நிலை. நம்ம நிலைக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால அந்த மாதிரி பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கையை ரசிக்கிறதுக்கு எப்படின்னா, அதுல நம்ம இதை வேறுபடுத்தி அதை புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கணுங்கிறது இங்க இருக்காதுங்க. பிளைண்டா எல்லாமே ரசிக்கலாம். ஆனா மனிதர்களிடம் வரும்போது அது நல்லவரா கெட்டவராங்கிறத செயல்களை வைத்து தான் ரசிக்க முடியுது. முடியுது, இல்லாட்டி முடியாது. அந்த இடத்துல மனிதர்கள்ல வரும்போது வெறுப்பு காட்டாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் மகரிஷி சொல்றாரு. வெறுப்பு உணர்வு காட்டாம ரசிச்சனா நல்லது. வெறுப்பு உணர்வு மகரிஷி சொல்றாருங்க ஒரு இடத்துல, வெறுப்பை நிறுத்தினால் போதும் அப்படிங்கிறார் மனிதர்களுக்கு வரும்போது. இயற்கையில வரும்போது அது முழுமையாக ரசித்தல்ங்கிறது வருங்க. அதனாலதான் நம்ம ரசித்தல்னால இயற்கைன்னு சொல்லிடுறோம். ஆமா, இயற்கைன்னு சொல்லிடுறோம். அப்புறம் இயற்கை நிகழ்வுகளும் சொல்ல முடியாது. இயற்கை மனிதர்களிடம் அந்த அந்த சமநிலையில் இருக்கக்கூடிய மனங்கள் இல்லை, அதனால ரசிக்க முடியல. அது வேறுபாடு இருக்கு, நிச்சயம் வேறுபாடு உண்டு. அவங்களையும் ரசிச்சு அதுலயும் ஒரு நல்ல தன்மையை ரசிக்கணும்னா எந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாறணும்? இப்ப பாருங்க, இந்த சின்ன குழந்தைகள் பாடுறத ரசிக்கிறோம், அதே பெரியவங்க பாடும்போது அவ்வளவு ரசிக்க முடியல. ஆமா, அங்க ஒரு ஈகோ இருக்கு. அதே ஒரு அறியாமல் இப்ப நேத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல அந்த பையன் அவன் தான் முதன்மையா வந்தான். அந்த பையன் அப்படி பாடுறான். ஆனா அவனை அவ்வளவு பேர் பாராட்டினாலும் அவன் மூஞ்சில எந்த எக்ஸ்பிரஷன் இல்லை, அப்படியே இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு புரியாதுப்பா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு புரியும்ன்றாங்க. அப்ப இப்ப அவன் பிளைண்டா இருக்கான். அந்த வயது போக 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 எல்லை கட்டிய உணர்வு வந்துருது. அங்க ரசிக்கும் தன்மை எல்லாருக்கும் குறைஞ்சிருது. அது மாறணுங்கய்யா. அதுக்கு தான் நம்ம இவ்வளவு தத்துவம் பேசுறோம். புரியுது. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி ஐயா, கேட்கலாங்களா? சொல்லுங்க. இப்ப இந்த நமக்கு எல்லாமே நம்ம உடம்புல பிரபஞ்சங்கள் தான் எல்லாமே செய்யுது. நம்ம உடம்புல பிரபஞ்ச சக்தி தான் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்றோம். பிரபஞ்சத்தை நோக்கிதான் நம்மளுடைய உடல், நம்முடைய மனம் எல்லாமே போகுது, எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு சில எதிர்வினையான செயல் செய்யறோம். நம்மள அறியாம செய்யறோம் சார். எதிர்வினையான செயல் நம்மள அறியாம செய்யறோம். நம்மள தெரிஞ்சு செய்யல, நம்மள அறியாம செய்யறோம் நிறைய எதிர்வினைகள். அந்த எதிர்வினைகளுக்கான ஏதாவது கர்மா வினை அப்படி ஏதாவது வருமா நமக்கு? அந்த எதிர்வினைக்கான விளைவு அப்படிங்கிறதுதான் விளைவு ஏதாவது கர்ம வினையா மாறுமா? ஆமா, அதுதான் அந்த அது சமுதாய கர்ம வினையாக மாறி இயற்கை சீற்றமாக வரும். இயற்கை சீற்றம், அதுக்கு பேர் தான் இயற்கை சீற்றம். இப்ப அதுவும் நம்ம கர்ம வினை பதிவுல பதியுமா அப்படின்றது? ஆமா உண்டு. அது நம்மள அறியாம செய்யறோம்ல தவறுகள். அது அறியாமல் இருந்தாலும் தவறுதாங்க. இப்ப மகரிஷி சொல்லுவாரு, தெரிந்தோ தெரியாமலோ எல்லாமே. அறியாமல் இருந்தாலும் தவறுதான். அறிந்து செய்யும்போது அதனுடைய தாக்கம் அதிகம், அறியாமல் செய்யும்போது அதனுடைய பவர் கம்மி, இன்டென்சிட்டி கம்மி. ஆனா இருக்கு. இப்ப ஒரு பூமி இருக்கு, அந்த பூமியை மாசுபடுத்துறோம். காற்று இருக்கு, அந்த காற்றை மாசுபடுத்துறோம். நீர் இப்ப அறியாமல் செய்யறோம்னு இப்ப நீங்க சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அப்ப இப்ப நீங்க சொல்லும் போது நீங்க அறிஞ்சிட்டீங்க. ஆமா. அப்ப இனிமேலாவது அதை நிறுத்திக்கலாம், அவ்வளவுதான். நிறுத்திக்கலாம், நாம நிறுத்திக்கலாம். ஆனா சமுதாயத்துல எல்லாரும் செய்யறாங்கல்ல, அதுதாங்க. இப்ப அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறைய தத்துவவாதிகள் சமுதாயம் திருந்தினால்தான் தனி மனிதன் திருந்த முடியும்னு சொல்றாங்க. மகரிஷி வேறுபடுறாரு. யாரோ என்ன செஞ்சுட்டு போறாங்க, நான் செய்ய மாட்டேன். சமுதாயம் எப்படியோ போகுது, நாம செய்ய மாட்டேன்.
ஒரு இதுவா எதுவும் செய்யாம கரெக்டா இருந்தா அது போதும் அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் எங்க அவ்வளவுதான். வீட்லயும் அதான் சொல்லுவாங்க. எங்க வீட்லயும் அதான் சொல்லுவாங்க. நிறைய சரி சரி chemical சரி. use பண்ணாதீங்க, பூமி மாசுபடுது, தண்ணி ரைட் ரைட். மாசுபடுது, காற்று மாசுபடுது, கொசுவத்தி ஏத்தாதீங்க வீட்டுல, நம்ம அடிக்கடி நம்ம வேலையெல்லாம் வந்து நம்மளை மாத்திக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்க. சமுதாயம் ஆமா ஆமா மாறட்டும்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அவன் மாறட்டும் தான் சொல்லலாம். அது ஒரு ஆனா பெரிய ஆனா சமுதாயம் மாத்துனாதான் நான் மாத்துவேன், சமுதாயம் விட்டாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொன்னா அது சந்தர்ப்பவாதம். அப்படி நான் நினைக்கல ஐயா. நம்ம இல்ல தனி ஒரு பொதுவா மனிதன் மாறலாம். உங்களை நான் தனி ஒரு சொல்லல, மனிதன் இல்ல இல்ல நான் உங்களை சொல்ல சொல்லல. வர்றது தனி ஒரு மனிதன் மாறக்குள்ள அவனுடைய நிலைய பார்த்து ஒரு 4 பேர் மாறினா போதும். போதும் போதும் போதும். அந்த 4 பேரை பார்த்து ஒரு 16 பேர் மாறினா போதும். இப்படி மாற்றத்தை கொண்டு போகணும்ன்றதான் நினைக்கிறேன். இல்ல நான் உங்களை சொல்லல, பொதுவா சமுதாயத்துல மக்கள் சொல்றது. என்ன சொல்றேன்னு நான் சொல்லலையா, நான் வந்து அந்த ஒரு விஷயத்த அப்படி சொல்றேன். ஒருத்தர் மாறினா அதை பார்த்து 4 பேர் மாறினா, அந்த 4 பேரை பார்த்து ஒரு 16 பேர் மாறுறாங்க, அந்த 16 பேரை பார்த்து ஒரு 64 பேர் மாறுறாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தா நம்மளுடைய வினைப்பதிவு குறையுங்களா? குறையும், நிச்சயமா குறையும் குறையும். ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளவு பேர் அதை இன்ஸ்பயர் ஆகி மாறுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்ம வினையினுடைய தாக்கம் குறையும். என்னுடைய கர்ம வினையினுடைய தாக்கம் குறையும் குறையும் குறையும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து உங்களுடைய நன்றி. அந்த 3 நாள் வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. 3 நாள் வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த 3 நாள் வந்திருந்தேன் ஐயா. உங்க பேருங்க? பாலமுருகன் ஐயா. பாலமுருகன். வெறும் பாலான்னு போட்டீங்க. ஓகே, வாழ்க. அது வந்து மெயில்ல ஊரு சொல்லுங்க. ஊரு திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணைநல்லூர். ரைட் ரைட் ரைட். வாழ்க வளமுடன். சரி சரி சரி. அந்த உணவு முறை வந்து ஒரு அறுசுவை உணவா இருந்தது, நல்லா இருந்துச்சு. சரி சரி சரி. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரசித்தல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்போ இயற்கையை ரசிக்கும்போது ஒரு செடியோ பூவையோ பார்க்கும்போது அது நல்ல வாசம் வருது, அதனால அதை ரசிக்கிறோம். நம்ம எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து அது நமக்கு கிடைச்ச பிறகுதான் அது ரசிக்கிறோம். ஒரு நல்ல மரம் வளர்ந்துருக்குன்னா நிழல் தருது, அதனால அதை ரசிக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் நல்லதா இருக்கிறதுனால அந்த இயற்கையை ரசிக்க முடியுதுங்க. அப்போ எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்து ரசிக்கும் போது அது இப்ப கொடைக்கானல்ல ஒரு மலையில நின்று ஒரு 1000 மரத்தை பாக்குறீங்க, அது உங்களுக்கு ஏதாவது நிழல் தருதா? இல்லங்க, அதோட காற்று நம்மளுடைய தூய்மைப்படுத்துது, ஆக்சிஜன் கொடுக்குது, ஏதோ ஒரு பலனை கொடுக்குது நம்பிக்கையில தான் நம்ம பாக்குறோம் அந்த மரத்தை. அது இல்ல, இந்த மரம் காத்தடிக்கிறதுனால மரம் அசைது வருது, ரைட்டு. இப்ப அதுவும் பலன் கொடுக்கறதுனால ரசிக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க. ரசிக்கிறாங்க. ஆமாங்க ஆமாங்கய்யா. அந்த மாதிரி வந்து அதுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மனுஷனோட. அதுல வந்து இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா மழை வந்து பூமி குளிர்ச்சி ஆகும், செடி கொடிகள்லாம் நல்லா வளரும், விவசாயம் நல்லா இருக்கும். சோ இந்த மழைய மழை வர்றது நல்லது அப்படின்ற வகையில இயற்கையை ரசிக்கிறாங்க. முழுமையா இயற்கையே எதுவுமே எதிர்பார்க்காம ரசிக்கின்ற நிலையில தான் நமக்கு அந்த ஒரு நிலை, நீங்க சொல்ற நிலை அதுல உணர முடியும்னு எனக்கு தோணுதுங்க. இப்பமா இப்ப அது அது கொடுக்குது, ரைட்டுங்களா? இப்ப முதல்ல கூட ஒருத்தர் கேட்டாரு, ஒருத்தர் வந்து நல்ல அன்பும் கருணையுமாக வாழ்றாரு, அவரை பார்த்தா ரசிக்க முடியுது. ஒரு மனித நிலம் இது மாதிரி கொடுக்கறவங்கள ரசிக்க முடியுது. அந்த இயற்கை வந்து 100% கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதன் வந்து அப்பப்ப கொடுக்குறான், அப்புறம் நிறுத்திக்கிறான். ஒரு நேரம் இப்படி இருக்கான், ஒரு நேரம் அப்படி இருக்கான், ரைட்டுங்களா? ஒரு நேரம் அன்பும் கருணையுமா இருக்கான், ஒரு நேரம் சுயநலமா இருக்கான். இது மாறுது. ஆனா இயற்கை 100% கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அந்த இயற்கையை ரசிக்கிறப்ப வந்து அதுல அதுக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுது. நீங்க சொல்றது ரைட்டு தான். அதனால ஆனா நீங்க அந்த அந்த பலனுக்காக ரசிக்கிறோம் அப்படின்னு எல்லை கட்ட வேண்டாம். அப்படி பாத்தீங்கன்னா இறைவனை உணர்றோம், இறைவனை ரசிக்கிறேன். இறைவன் தான் எல்லாமே கொடுத்துருக்கான், இயற்கையாகிய இறைவன் தான் எல்லாமே கொடுத்துருக்கான். இது கொடுத்ததுக்காக ரசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லை கட்டிய உணர்வு. ரசிக்கணுங்கிறதுக்காக ரசிக்கலாம், அது கூட அந்த உணர்வு கூட தேவையில்லைங்கம்மா.
அது சரிங்க. நீங்க ரசித்தாலும் ரசிக்காவிட்டாலும் கொடுக்கும். ஆமா ஆமா. ஆனா மனிதன்கிட்ட எப்படி தெரியுங்களா, அவன்கிட்ட நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுக்க மாட்டான். ம், ம். நீங்க அது இயற்கையை பொறுத்தளவுல எப்படி இருந்தாலும் அது என்னுடைய வேலை கொடுக்குற வேலை நான் கொடுக்குறேன்னு கொடுக்கும். நிச்சயமா, நிச்சயமா. அதனால அந்த அந்த அதை கூட நினைக்க வேண்டாம், நம்ம பிளைண்டா ரசிப்போம். அதாங்க ரசிக்கிறோங்க. பட் ஆ, அதில் பின்னாடியும் சுயநலம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இருக்குதோன்னு அது அது இருக்கு. இப்ப நம்ம அதை வந்து மனசுக்குள்ள எண்ணமாக கொண்டு வர வேண்டாம், பிளைண்டா வேண்டாம். வெறுமையாக ரசிக்கிறதுங்கிறதே நல்லா ம். இருக்கும், நல்லா இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. அதுதான் அதை நீ சொல்லணும். சொல்றது நீங்க உண்மைதான். அந்த பிளைண்டான வேற வார்த்தைக்கு நேத்து நேத்து சொல்லும் போது எம்டியா, எல்லாமே எம்டியா யோசிக்கணும், அந்த எம்டினஸோட ரசிக்கணும்னு சொல்லுவீங்க. அதை வெறுமையோட தமிழ்ல சொல்லுங்க. வெறுமையாக. ரைட் ரைட் ரைட். சரி, வாழ்க வளமுடன். சிறப்பு. நன்றிங்க ஐயா, வாழ்க. அடுத்தது கார்த்திகேயன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா. ஐயா அந்த நெல்லிக்காய் கீழே விழுந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்க ஐயா, அது அது நான் சாப்பிட்டப்போ கசப்பா இருந்ததுங்க ஐயா. அது புளிப்பு இனிப்பு தான் இருக்கும், ஆனா அது கசப்பா இருந்தது. இன்னும் 2-4 பேருக்கு கொடுக்கும்போது யாருமே கசக்குதுன்னு சொல்லவே இல்லைங்க ஐயா. அது ஏன் அந்த மரத்துடைய செயல் எனக்கு மட்டும் ஒரு விளைவா இருக்கு, அவங்களுக்கும் எதுவும் கசக்கலன்னு சொல்லலைங்க ஐயா? இல்ல இல்ல, அது 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 அதுல மரத்துல ஒரு காய் மட்டும் உங்களுக்கு கசக்குது, அப்படி அப்படி இருக்காது. உங்களுக்கு கசந்தது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய எண்ணங்கள், கெமிக்கல் சேஞ்சஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு கசந்தது. அது எல்லாருக்கும் அப்படி இல்லை, உங்களுக்கு மட்டும் இருக்குன்னா அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய மாற்றம், அது அந்த அந்த கனியில இருக்கக்கூடிய மாற்றம் இல்லை. இல்ல ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா. உங்களுக்குள்ள நீங்க என்ன சொல்றேங்க ஐயா, அவருடைய உடல்ல வந்து கசப்பு சுவை குறைபாடா இருந்திருக்கலாம். உடல் உறுப்புக்கு தேவைப்பட்டிருக்கும் கசப்பு சுவை, அதனால இயற்கை இப்படி கொடுத்திருக்கிறதா நான் சொல்றேங்க ஐயா. அப்படியும் இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இவருடைய உணர்வுகள் எப்படி வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது தெரிஞ்சிருக்கலாம். அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாற்றம் தானே தவிர அது அந்த கனியில் இருக்கக்கூடிய மாற்றம் அல்ல. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் அனைத்து கேள்விகளுக்கும் நிதானமாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எடுத்துரைத்த ஐயா அவர்களை தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும்.